السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 51 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 52வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். இந்த கித்தாப் இலக்கணத்தை சார்ந்த அரபி இலக்கணத்தை சார்ந்த ஒரு அழகிய கித்தாபாகும். இதை படிப்பதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை தெளிவாகவும் இலகுவாகவும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த கித்தாபில் நம்மளுக்காக பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. இந்த பயிற்சிகளுடன் கூடி நாம் பார்க்கும் பொழுது அந்த சட்டங்களில் வரக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் குழப்பங்களும் நீங்கும். கவிதைகள் நாம் பார்க்கிறோம் என எல்லாத்தையும் இந்த பயிற்சிகளின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். வாருங்கள் பாடத்தை பார்ப்போம். அதன் மூலம் அரபி இலக்கணத்தை கற்று இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெறுவதற்கும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் மஸ்தர் என்னும் பொது தலைப்பின் கீழ் 3 எழுத்தை சார்ந்த செயல்கள் அல் அஃஆலு சுலாசியா அதன் மஸ்தர்கள் எப்படி வரும் என்பதை கடந்த பாடத்தில் பார்த்தோம். அதே மஸ்தர் எனும் பொது தலைப்பின் கீழ் இரண்டாவது பாடமான மசாதிருல் அஃஆலி ருபாஇயா 4 எழுத்தை சார்ந்த செயல்களின் மஸ்தர்கள் அது எவ்வாறு வரும் என்பதை நாம் காணப்போகிறோம். இப்ப இதுவெல்லாம் நம்மளுக்கு தெரிந்ததே மஸ்தர்கள் எவ்வாறு வரும் என்பது. இதோடைய சீகாக்களை பொறுத்து அதோடைய மஸ்தர்கள் மாறும். இது கடந்த பாடத்தில் சொன்னதை போல சிமாயியா கிடையாது. இது ஒரு சட்டமாகவே சொல்லலாம். இதை வைத்து மற்ற ஃபேன்களையும் நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இப்ப உதாரணமாக பாருங்க, நம் சில உதாரணங்கள் இதை சொல்லி நாம் என்ன செய்வோம், விளக்குவோம். மிகவும் இலகுவான ஒரு பாடம் தான். ஒன்று, அக்ரம்து நான் சங்கை செய்தேன், அவ்வைஃப விருந்தாளிக்கு சங்கை செய்தேன், இக்ராமன் சங்கை செய்வதாக சங்கை செய்தேன். அர்ஷத்து நாச இர்ஷாதன் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதாக நேர்வழி காட்டினேன். இரண்டாவது பாருங்க, ஹத்தப்துல் வலத தஹதீபன் குழந்தை குழந்தையை நான் பண்படுத்தினேன், ஒழுக்கப்படுத்தினேன். தஹதீபன் பண்படுத்துவதாக பண்படுத்தினேன். ரத்தப்துல் அசாச தர்தீபன் வீட்டு பொருட்களை நான் ஒழுங்குபடுத்தினேன். தர்தீபன் ஒழுங்குபடுத்துவதாக நான் என்ன செய்தேன், அதை நான் ஒழுங்குபடுத்தி வைத்தேன். மூணாவது பாருங்க, ஜாதல் து ஜிதாலன் ஓ முஜாதலத்தன் நான் தர்க்கம் செய்தேன், தர்க்கம் செய்வதாக தர்க்கம் செய்தேன். அல்லது முஜாதலத்தன்னாலும் தர்க்கம் செய்வதாக தான். ஜிதால் என்றும் சொல்லலாம், முஜாதலத் என்றும் சொல்லலாம். இது பாருங்க, சாபகத்து சிபாக்கன் ஓ முசாபகத்தன் போட்டியில் நான் போட்டியிட்டேன். அப்ப போட்டியிட்டேன், போட்டியில் இது சிபாக்னாலும் போட்டி தான், முசாபகத் என்றாலும் போட்டுதான், அல்லது முசாபகத்தன். சரியா? நாலாவது பாருங்க, தஹரஜத்துல் குரத்த தஹரஜத்தன் பந்தை நான் உருட்டினேன், தஹரஜத்தன் உருட்டுவதாக உருட்டினேன். பஅசரத்துல் வரக பஅசரத்தன் பேப்பரை காகிதம் வரக்குன்னா காகிதத்தை நான் என்ன செய்தேன், பரப்பினேன், சிதறடித்தேன். பஅசரத்தன் சிதறடிப்பதாக சிறகடித்தேன். அஞ்சாவது கடைசியா பாருங்க, அஞ்சாவது என்ன சொல்றாங்க, வஸ்வசல் ஹல்யூ வஸ்வசத்தன் அவ் விஸ்வாசன். அப்ப ஆபரணம் ஹல்லினா ஆபரணம், ஆபரணம் ஒளி எழுப்பியது. வஸ்வசத்தன் ஒளி எழுப்பியதாக, அவ் விஸ்வாசன் அல்லது விசுவாசனால ஒளி எழுப்புவதாக. சரியா? அப்ப ஆபரணம் ஒளி எழுப்பியது. அப்ப ஜுல்சிலத்தில் அருளும் நிலம் நிலநடுக்கம் ஆக்கப்பட்டது, நடுக்கமாக்கப்பட்டது. நிலம் பூமி நடுக்கமாக்கப்பட்டது, நிலநடுக்கம் ஏற்பட்டதுன்னு அர்த்தம். சரியா? ஜல்சலத்தன் அவ் ஜில்சலன் நிலநடுக்கம் ஏற்படுவதாக நடுக்கமாக்கப்பட்டது. ஜல்சலத்தன்னாலும் நடுக்கம் ஏற்படுவதுதான், ஜில்சால்னாலும் நடுக்கம் ஏற்படுவதுதான். சரியா? இப்ப இந்த 5 பாடம் தான் ரூபாயில. இப்ப அக்ரம மாலி எப்படி வரும்? அக்ரம வசன் அஃஅல வசனில் வந்தால் எப்பொழுதும் அதோடைய மஸ்தர் இஃப்ஆல் வசன்ல தான் வரும். இஃப்அல யுஃப்இலு இஃப்ஆலன். வசனில் மாலி வந்தால் இஃப்ஆல் வசனில் தான் என்ன வரும், அதோடைய மஸ்தர் வரும். அர்ஷத யுர்ஷிது இர்ஷாதன். இது எப்பொழுதும் நம்ம முடிவு பண்ணிடலாம். மாலி அஃஅல வசன்ல வந்தா இக்ராம் இஃப்ஆல் வசன்ல தான் மஸ்தர் வரும். ரெண்டாவது பாருங்க, ஹத்தப ஃபஅல வஸ்னில் ஹத்தப. சரியா? அப்ப மாலி ஃபஅல வஸ்னில் வந்தால் அதோடைய மஸ்தர் தஃபீல் வஸ்ன்ல தான் வரும். ஃபஅல யுஃபஇலு தஃபீலன், ஹத்தப யுஹத்திபு தஹதீபன். இப்ப தஃபீல் வஸ்ன் தான் வரும், வேற வஸ்ன்ல வராது. சரியா? அதே போல ரத்தப என்ற
ஃபஅல வசனில் வந்திருக்கிறதா? அதுல என்னது ரத்தபு இது லமீரை குறிக்கக்கூடியது இந்த தா என்பது. சரியா? அப்ப ஃபஅல வசனில் வந்தால் அது எதுல வரும்? தஃபீல் தானே. ரத்தப யுரத்திபு தர்த்தீபன் வந்திருக்கா? தர்த்தீபன். அப்ப எப்பொழுதுமே ஃபஅல வசன் வந்தாலே என்ன செய்துவிடலாம்? முடிவு செய்து விடலாம். தஃபீல் வசன்ல தான் மஸ்தர் வரும். இப்ப பாருங்க ஃபாஅல. ஃபாஅல வசனில் வந்தால் ஃபாஅல யுஃபாயிலு ஃபிஆலன் முஃபாஅலத்தன். இந்த ஒரு வகைக்கு ரெண்டு வகையான மஸ்தரும் வரும். ஃபாஅலன்னு வந்தா அதுக்கு ஃபிஆல் வசனில் வரும், முஃபாஅலத் வசனிலும் என்ன வரும்? மஸ்தர் வரும். இங்க பாருங்க ஜிதால் ஃபிஆல் வசன்ல வந்திருக்கா? அதே போல முஜாதலத் முஃபாஅலத் வசன்ல வந்திருக்கா? இப்ப ரெண்டு வகையான மஸ்தரும் வரும். இந்த ஃபாஅல வசனுக்கு ஜாதல யுஜாதிலு ஜிதாலன் முஜாதலத்தன் ரெண்டுமே என்ன செய்யலாம்? சொல்லலாம். ரெண்டு வசன்லயும் வரும். இங்க பாருங்க சாபகக்கு சாபக யுசாபிகு சிபாக்கன் முசாபகத்தன் ரெண்டு வகையான மஸ்தரையும் நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம். இது பாருங்க தஹ்ரஜ. அப்ப இதுவரையும் நம்ம பார்த்த இந்த மூணுமே சுலாசி மஜீது ஃபீஹி. இப்ப பார்க்க போறது ருபாய். முஜர்ரத் ருபாய் முஜர்ரத். இதுல எதுவுமே மஜீது இல்ல, நாலுமே அசல் எழுத்துக்கள். சரியா? இது ரெண்டா பிரிக்கிறாங்க. இதுவும் ருபாவி முஜர்ரத் தான். தஹ்ரஜ இதுக்கு ஃபஅலலத் என்று வரும். சரி, தஹ்ரஜ யுதஹ்ரஜு தஹ்ரஜதன். பாசர யுபாசிரு பாசரத்தன். ஃபஅலலத் வசன்ல வரும். சரியா? ஆனால் இதே நான்கு எழுத்து இருக்கிறது அல்லவா? தஹரஜ நான்கு எழுத்தா? தால் ஹா ராஜி. இப்ப நாலுமே வேற வேறையா இருக்கு. சரியா? இப்ப இந்த மாதிரி இருந்தா ஃபஅலலத். ஆனா அதே நாலு எழுத்து ரெட்டிப்பாக்கப்பட்டதாக இருந்தால், அதாவது ஒரே வார்த்தை முதல் ரெண்டு வார்த்தை திருப்பி அதே ரெண்டு மூன்று வார்த்தையை கொண்டு வரப்பட்டிருந்தால், இங்க கொண்டு வந்திருக்காங்களே வாவ்சீன் வஸ்வசல. இப்போ வஸ்வசல நாலு எழுத்து தான். ஆனா முதல்ல வாவ்சீன் அதுவே என்ன செஞ்சிருக்காங்க? திருப்பி வாவ்சீன் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப முதல் ரெண்டு எழுத்து திருப்பி இரண்டாவது முறை கொண்டு வந்து ரெட்டிப்பாக்கப்பட்டிருந்தால், ஒரே வார்த்தை ரெட்டிப்பாக கொண்டு வரப்பட்டிருந்தால், இங்க பாருங்க ஜால் லாம், மறுபடியும் அதே ஜால் லாம், ஜாலாம், மறுபடியும் அதே ஜாலாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ரெட்டிப்பாக ஒரே எழுத்தை மறுபடியும் திருப்பி அது கொண்டு வந்து ரெட்டிப்பாக வந்திருந்தால், அந்த நான்கு வார்த்தை முதல் ரெண்டு எழுத்து திருப்பி அதே அந்த ரெண்டு எழுத்து அதே வாவ்சின் முதல் ரெண்டு எழுத்து அதே திருப்பி அதே ரெண்டு எழுத்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்திருந்தால் வஸ்வசத்தன் என மேல சொன்ன மாதிரி ஃபஅலலத் வசன்லையும் கொண்டு வரலாம், ஃபிஅலால் வசன்லையும் கொண்டு வரலாம். சரியா? எப்போ நாலு எழுத்து ரெட்டிப்பாக்கப்பட்டிருந்தால் என்னது? ஃபஅலலத் வசன்லையும் கொண்டு வரலாம், ஃபிஅலால் வசன்லையும் கொண்டு வரலாம். ரெண்டு வகையான வசன்லையும் நம்ம என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். அவ்வளவுதான். இந்த பாடம் தான் என்ன செய்ய போறோம்? இப்ப படிக்க போறோம். சரியா? பாருங்க. அல் பஹசு ஆய்வு. அல் அல் அஸ்மாஉல் அஹீரத்து ஃபில் அம்சிலத்தில் முத்தகத்திமதி குல்லுஹா. முந்தைய உதாரணங்களிலே உள்ள கடைசி இஸ்முகள் ஆகிறது. குல்லுஹா அந்த இஸ்முகள் அனைத்தும் ஆகிறது மசாதிரு என்னவாக இருக்கிறது? மஸ்தர்களாக இருக்கிறது. கடைசி இஸ்முகள் கடைசி பெயர் சொல்கள் இருக்குல்ல எல்லாம் மஸ்தர்களாக இருக்கிறது. இக்ராம் இர்ஷாத் தஹ்தீப் தர்தீப் என கடைசி இஸ்முகள் எல்லாம் மஸ்தர்களாக இருக்கிறது. சரியா? ம் இதா அப்ப ஜமீஉ அஃஆலிஹா அந்த மஸ்தர்களின் அனைத்து செயல்கள் ஆகிறது ருபாயியத்துன் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். இப்ப நாலுமே எல்லாமே பாருங்க. அக்ரம இந்த தா வந்து என்னது? லமீர். அம்சா காஃப் ரா மீம். இதுல பாருங்க ஹத்தப ஹா தால் ரெண்டு ஷத் வந்திருக்குல்ல ரெண்டு, பா ஒண்ணு, நாலு. அதே போல ஜாதல ஜீம் அலிஃப் தால் லாம். ஓகேவா? நாலு. இது வந்து ஜாதல் தூணு என்ன முத்தக்கலிம்ல வந்திருக்கு. தஹ்ரஜ தால் ஹா ராஜீம் நாலு. ஓகேவா? அதே போல வஸ்வச வாவ்சீன் வாவ்சீன் எல்லாம் நாலா இருக்கா? நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கா? அதுக்கப்புறம் பாருங்க இதா தப்பர்த்த இன்னும் நீ சிந்தித்தாயானால் சீகத்தஹா அதன் சீகாக்களை அந்த மஸ்தர்களின் வடிவமைப்பையும் அவுசானஹா இன்னும் அதோடைய வசன்களையும் நீ சிந்தித்தாயானால் வஜத்தஹா அந்த மஸ்தர்களை நீ பெற்றுக்கொள்வாய் முஸ்தலிஃபத்தன் மாறுபட்டதாக நீ பெற்றுக்கொள்வாய் பிஹசபி இஃப்திலாஃபி சியகில் அஃஆலி ஃபெயல்களுடைய அந்த வடிவமைப்புகள் சீகாக்கள் மாறுவதை கவனிப்பதை கொண்டு அதை மாறுவதை கவனிப்பதை கொண்டு இதுவும் மாறுபட்டதாக நீ அந்த மஸ்தர்களை பெற்றுக்கொள்வாய். அப்ப அந்த சீகாக்கள் அஃஅல அப்படின்னு மாறும் பொழுது அதோடைய சீகா அதோடைய மஸ்தர் மாறுது. ஃபஅல வசன்ல வரும் பொழுது தஃபீல்னு மாறுது. அஃஅல வரும் பொழுது இக்ராம்னு மாறுது. ஃபஅலன் வரும்போது தஃபீல்னு மாறுது. ஃபாஅலன் வரும்போது ஃபிஆலு முஃபாலத்தன் மாறுது. சரியா? அப்ப அந்த ஃபிஅல்கள் அசல் அந்த சீகா மாறும் பொழுது இந்த சீகாலையும் மாற்றம் ஏற்படுவதை நீ பெற்றுக்கொள்வாய்.
ஃபஃபி தாயிஃபத்தில் ஊலா முதல் பகுதியிலே ஹைசுல் அஃஆலு முவாசினத்துல் லி அஃஅல இந்த ஃபெயல்கள் எல்லாம் அஃஅலுவுக்கு தோதுவாக இருப்பதை கவனித்து முதலாவது பகுதியிலே ஜாஅத்தின் மசாதிரு மஸ்தர் வந்தது அலா இஃப்ஆலின் பிரகாரம் வந்தது. அப்ப அஃஅலுக்கு தோதுவானதாக ஃபெயல்கள் கவனித்து முதல் பகுதியிலே அஃஅலுக்கு தோதுவாக ஃபெயல்கள் வந்தது. சரி, அஃஅல அக்ரம. அப்ப அஃஅலுக்கு தோதுவாக தானே அக்ரம வந்திருக்கு. அஃஅலுக்கு தோதுவாக ஃபெயல் வருவதை கவனித்து முதல் பகுதியிலே அஹ், வரக்கூடிய மஸ்தர்கள் எப்படின்னு வந்துச்சு? இக்ராம் என்பதின் பிரகாரம் வந்துச்சு. இஃப் ஆல் என்ற அந்த வசனில இக்ராம் என்று வந்துச்சு. சரியா? அதான் சொல்றாங்க பாருங்க. இஃப் ஆல் என்பதின் பிரகாரம் மஸ்தர்கள் வந்தது. வஃபி தாயிஃபத்தி சானியா இரண்டாவது பகுதியிலே ஹைசுல் அஃஆலு முவாசினத்துல் லிஃபஅல ஃபஅலவுக்கு தோதுவாக செயல்களாகிறது. ஃபஅலவுக்கு தோதுவாக இருப்பதை கவனித்து இரண்டாவது பகுதியிலே ஜாஅத்தின் மசாதிரு மஸ்தர்கள் வந்தன அலா வஸ்னி தஃபீலின் தஃபீல் என்ற வஸ்னின் பிரகாரம் வந்தது. சரியா? இப்ப பாருங்க, இங்க வந்திருக்குல்ல ஹத்தப ஃபஅல ஃபஅலக்கு தோதுவாக ஹத்தப என்று இது வந்ததின் காரணமாக அதுல இருந்து முத்தக்கல்லியும் ஹத்தபத்துன்னு இங்க வந்திருக்கு. சரியா? அப்ப ஹத்தப என்பதில் வந்ததுனால அதை கவனித்து அதனுடைய இரண்டாவது பகுதியிலே எப்படி வந்தது? மஸ்தர்கள் வந்தன தஃபீல் என்ற வசனின் அடிப்படையில் வந்தன. தஃபீல், தஹ்தீப். எனவே அந்த வசனின் அடிப்படையில் இது வந்திருக்கா? அதான் சொல்றாங்க. சரியா? இப்ப அடுத்து பாருங்க. வஃபி தாயிஃபத்தி சாலிசதி மூன்றாவது பகுதியிலே ஹைசுல் அஃஆலு அலா வஸ்னி ஃபாயிலின் ஃபாஅல அலா வஸ்னி ஃபாஅல ஃபாஅல என்ற வஸ்னின் பிரகாரம் ஃபெயல்கள் இருக்கிறது என்பதை கவனித்து மூன்றாவது பகுதியிலே ஜாஅத்தில் மசாதிரு மஸ்தர்கள் வந்தன அலா ஃபிஆலின் அவு முஃபாஅலத்தின் ஃபிஆல் என்ற வசனின் பிரகாரமோ அல்லது முஃபாஅலத் என்ற வசனின் பிரகாரமோ வந்தது. அப்ப மூன்றாவது பகுதி இதான மூன்றாவது பகுதி. இதிலே ஃபாஅல ஜாதல அதுல இருந்து ஜாதல் தோன்னு முத்தக்கல்லிமா வந்திருக்கு. சரியா? அப்ப ஜாதல ஃபாஅல அப்ப அதற்கு ஃபெயல்கள் ஃபாஅலுக்கு தோதுவாக ஃபெயல்கள் ஜாதல என்று வந்ததினால் இந்த மாதிரி வருவதை கவனித்து அதனுடைய மஸ்தர்கள் எப்படி வந்தன? ஜிதால் ஃபிஆல் வசனில் வந்தன. ஃபிஆல் ஜிதால் சிபாப் அதே வசனில் வந்துச்சா? இல்லாட்டி முஃபாஅலத் வசனில் வந்தன. முஃபாஅலத் முஜாதலத் முஃபாஅலத் முசாபகத் அப்ப அதே வசன்ல வந்தன. சரியா? இப்ப அடுத்து பாருங்க. வஃபி வஃபி தாயிஃபத்தி ராபிஅத்தி நான்காவது பகுதியிலே ஹைசுல் ஃபிஅலு ருபாஇயுன் முஜர்ரதுன் முலஅஃபுன் நான்காவது பகுதியிலே ஹைசுல் ஃபேல் அந்த ஃபேல் ஆகிறது இரட்டிப்பாக்கப்பட்ட இன்னும் என்னது அதிகப்படியான எழுத்தில் இருந்து நீக்கப்பட்ட 4 வார்த்தை சார்ந்ததாக இருப்பதை கவனித்து நான்காவது பகுதியிலே ஜாஅத்தில் மசாதிரு மஸ்தர்கள் வந்தன அலா ஃபஅலலத்தின் ஃபஅலலத் என்பதின் அடிப்படையில் வந்தன. சரியா? அப்ப பாருங்க, மேல சொன்னாங்கல்ல, இங்க பாருங்க நான்காவது பகுதி தானே. நான்காவது பகுதியில 1 2 3 4 சரியா? 4 எழுத்துக்கள் வந்துள்ளன. அதே போல என்ன ருபாயி அசலை விட்டு நீக்கப்பட்டது. மேலலாம் ஒவ்வொரு எழுத்தும் என்னது அசல் இருந்தா அசல் இல்லாமல் அதிகப்படியாக இருந்தது. சுலாசி மசீது ஃபிஹி இதுல அம்சா அதிகமா இருந்துச்சு. இதுல தாள் ரெட்டி பார்க்கணும், அது அதிகப்படியானது. இங்க ஜீம்க்கு அப்புறமா அலிஃப் வரதுல ஃபாஅல அந்த அலிஃப் அதிகப்படியானது. அப்ப அசலை விட ஒரு எழுத்து அதிகமானது. 4 எழுத்து தான், ஆனா அதுல ஒரு எழுத்து அதிகமானது. சரியா? ஆனா இதுல 4 எழுத்துமே அசலை விட்டும் நீக்கப்பட்ட முஜர்ரதுன்னு சொன்னோம்ல, அசலை விட்டும் தனிப்பிக்கப்பட்டது. அதிகப்படியதை விட்டும் தனிப்பிக்கப்பட்டது. 4 எழுத்துமே அசல், எதுவுமே என்ன கிடையாது. இதுல எதுவுமே அதிகப்படி கிடையாது. இது நம்ம ஆரம்பத்து பாடத்துல இதை பார்த்துட்டோம். நஹ்வுல் வாலி ஆரம்பத்துல இதான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சுலாசி மசீது ஃபீனா என்ன ருபாயினா என்ன. அப்ப அதுல அசலை விட அதிகப்படியான எழுத்து இருக்கும். இதுல 4மே அசல் தான். சரியா? அதனாலதான் அதிகப்படியானதை விட்டு தனிப்பிக்கப்பட்டது 4 எழுத்தாக இருக்கிறது. சரியா? அடுத்து என்ன சொன்னாங்க? இப்ப அதுல எப்படி வந்திருக்கு? ஃபஅலலத்துன்னு வந்திருக்கா? இப்ப அதை கவனித்து இங்க எப்படி வந்துள்ளது? ஃபஅலலத் என்ற வசனில் இது வந்துள்ளது. சரியா? போல் இங்கே முலஅஃப் என்று கொடுத்துள்ளார்கள். இந்த முலஅஃப் வரக்கூடாது. ஏனென்றால் இங்க எதுவுமே என்னவாக இல்லை, முலஅஃப் ஆக இல்லை, இரட்டிப்பாக்கப்பட்டதாக இல்லை. அப்படிதானே?
அப்ப ரெட்டிப்பாக்கப்பட்ட சட்டம் இங்க கீழே வருகிறது. அங்கதான் என்னது ரெட்டிப்பாக்கப்பட்டதுன்னு வரணும். இங்க முல்லாஃப் என்ற வார்த்தை வரக்கூடாது. காயிதாவிலும் அவ்வாறுதான் முல்லாஃப் என்ற வார்த்தை வரவில்லை. நம்ம பின்னாடி காயிதா படிக்க போகிறோம். அதிலும் என்ன வரவில்லை, இந்த முல்லாஃப் என்ற வார்த்தை வரவில்லை. அப்ப ருபாயியாக இருந்தால், நான்கு எழுத்து சார்ந்ததாக இருந்தால் முஜர்ரதுன். அதே போல அதிகப்படியான எழுத்தை விட்டு நீக்கப்பட்டு நாலுமே அசலாக இருப்பது. அப்படி இருந்தாலே அதற்கு என்ன வசன் தான் வரும். ஜாஅத்தில் மசாதிரு மஸ்தர்கள் வரும். அல ஃபஅலலத்தின் ஃபஅலலத் என்ற அந்த வசனின் அடிப்படையில் வரும். ஃபஅலலத் தஹ்ரஜத் ஃபஅலலத் பஅசரத் என அந்த வசனின் அடிப்படையிலே வரும். சரியா? அடுத்து பாருங்க கடைசியா வஃபி த்வாயிஃபத்தில் அகீரதி, கடைசி பகுதியிலே ஹைசுல் அஃஆலு ருபாயியத்துன் முலஅஃபத்துன், ஃபிஅல்கள் இரட்டிப்பாக்கப்பட்ட நான்கு எழுத்தை சார்ந்ததாக இருப்பதை கவனித்து கடைசி பகுதியிலே ஜாஅத்தில் மசாதிரு மஸ்தர்கள் வரும். அலா ஃபஅலலத்தின் அவ் ஃபிஅலானின், ஃபஅலத்தின் என்பதின் பிரகாரமோ அல்லது ஃபிஅலான் என்பதின் பிரகாரமோ மஸ்தர்கள் வரும். பாருங்க, இங்க இருக்குல்ல மஸ்தர்கள் எப்படி வந்திருக்குது. ஐந்தாவதுல வஸ் வச, இது நான்கு எழுத்து, நான்குமே அசலானது. அதே போல ரெட்டிப்பாக்கப்பட்டிருக்குது. வாவ் வாவ், சீன் சீன் அப்படின்னு ரெட்டிப்பாக்கப்பட்டிருக்கு. இதுல ஜுல்சிலத்துலயும் ஜா ஜா லாம் லாம் இது ரெட்டிப்பாக்கப்பட்டு வந்திருக்குது. இப்படி வரும் பொழுது இதற்கான மஸ்தர் எப்படி வரும். ஃபஅலலத் வசன்லையும் வரலாம். வஸ் வசத்துன் ஃபஅலலத்துன் அந்த வசன்லையும் வரலாம். இல்லாட்டி ஃபிஅலால் வசன்லையும் வரலாம். ஃபிஅலால் விஸ்வாஸ் போட்டிருக்கா, ரெண்டு வசனையும் வரலாம். அதே போல்தான் இங்க வந்திருக்கா ஜல்ஜலத்துன் ஃபஅலலத்துன். அதே போல ஃபிஅலால் ஜில்சால் அப்படின்னு ரெண்டு வசனையும் வருவது கூடும். அப்ப ருபாய், அப்ப இதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம். இது ருபாய் தான், முஜர்ரத் தான். இது ருபாய் முஜர்ரத் தான். ஆனா இது ரெட்டிப்பாக்கப்படல, இது ரெட்டிப்பாக்கப்பட்டிருக்கு. ரெட்டிப்பாக்கப்பட்டா ரெண்டு வசனும் வரலாம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள் இப்பொழுது நாம் காயிதாவை படிப்போம். அல் காயிதத்து சட்டம். 107வது சட்டம். இப்ப 107வது சட்டம் பாருங்க. பாடம் ஆரம்பித்து நஹ்வுல் வாலிய 2வது பகுதியில் இருந்து இது 107வது சட்டம் பார்க்க போகிறோம். மசாதிருல் அஃஆலி ருபாயியத்தி, நான்கு எழுத்தை சார்ந்த ஃபியல்களின் மஸ்தர்கள் ஆகிறது கியாசியத்துன், ஒப்பாய்வு செய்யக்கூடியதா இருக்கும், ஒப்பாய்வை சார்ந்ததா இருக்கும். அப்படின்னா இது சிமாயி கிடையாது. ஒரு விஷயத்த பார்த்து வேற ஒரு ஃபேல என்ன செய்யலாம், நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்ப மேல சொன்னதை வச்சு இந்த மாதிரி வந்தாவே ஃபஅல வசன்ல வந்தாவே முடிவு பண்ணிடலாம், தஃபீல் தான். எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒப்பாய்வு செஞ்சுக்கலாம். இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். சரியா? அப்ப இதுதான் ஃபஅல வசன்ல வந்தாவே தஃபீல் தான். ஓகேவா? அதே போல ஃபஅல வஸன்ல வந்தாவே ஃபிஆல் முஃபாலத்துல தான் வரும். இப்படி நம்ம உபாய்வு செய்யக்கூடியதா இருக்கும். வத்தக்தலிஃபு அவ்ஸானுஹா, அந்த மஸ்தர்களுடைய வசன்கள் மாறுபடும். பிஇக்திலாஃபி சியகில் அஃஆலி, ஃபிஅல்களுடைய சீகாக்கள் அந்த வடிவமைப்புகள் மாறுபடுவதை கொண்டு அந்த மஸ்தர்களுடைய வசன்களும் மாறுபடும். அம்சா முதலாவதாகிறது. ஃபஇன் கானல் ஃபிஅலு அலா வஸ்னி அஃஅல, ஃபிஅல் அஃஅல என்ற வசனின் பிரகாரம் ஆகியிருந்தால் ஃபமஸ்தருஹு, அந்த ஃபிஅலுடைய மஸ்தர் ஆகிறது அலா இஃஆலின், இஃஆல் என்ற வசனின் பிரகாரம் ஆகும். இரண்டாவது வயின் கான அலா வஸ்னி ஃபஅல, ஃபஅல என்ற வசனின் பிரகாரம் அந்த ஃபிஅல் ஆகியிருந்தால் ஃபமஸ்தருஹு, அந்த ஃபிஅலுடைய மஸ்தர் ஆகிறது அலா தஃபீலின், தஃபீல் என்ற அடிப்படையில் ஆகும். ஜீம் மூன்றாவது வஇன் கான அலா வஸ்னி ஃபஅல, ஃபஅல வஸ்னின் பிரகாரம் அந்த ஃபிஅல் ஆகியிருந்தால் ஃபமஸ்தருஹு, அந்த ஃபிஅலுடைய மஸ்தர் ஆகிறது அலா ஃபிஆலின் அவ் முஃபாஅலத்தின், ஃபிஆல் அல்லது முஃபாஅலத் என்பதின் பிரகாரம் ஆகும். இப்ப இதுக்கெல்லாம் நம்ம உதாரணத்தோட பார்த்துட்டோம்ல எல்லாத்துக்கும். கடைசியா தால் பாருங்க. தால் என்ன சொல்றாங்க. வஇன் கான அலா வஸ்னி ஃபஅலல, ஃபஅலன என்ற வஸ்னின் பிரகாரம் ஆகியிருந்தால் ஃபமஸ்தருஹு, அதனுடைய மஸ்தர் ஆகிறது, அந்த ஃபிஅலுடைய மஸ்தர் ஆகிறது அலா ஃபஅலலத்தின், ஃபஅலலத் என்பதின் பிரகாரம், ஃபஅலலத் என்ற வஸ்னின் பிரகாரம் ஆகும். இல்லா என்றாலும், இதா கான முஃஅஃபன் என்றாலும், அந்த ஃபஅலல வசனின் மீது ஆகியிருந்து இன்னும் இரட்டிப்பாக்கப்பட்டதாக ஆகியிருந்தால், அது ஃபஅலல வசன் தான். அப்படி இருந்து இன்னும் என்னது இரட்டிப்பாக்கப்பட்டதாக இருந்தால் ஃபயஜூஸு ஃபி மஸ்தரிஹி, அந்த ஃபிஅலின் மஸ்தரிலே கூடும். ஃபிஅலாலுன் ஐலன், ஃபிஅலாலும் கூடும். ஃபஅலலத்து வரும் மாதிரி ஃபிஅலாலும் கூடும். அப்ப எப்போ இரட்டிப்பாக்கப்பட்டிருந்தால் ஃபிஅலாலும் வருவது கூடும். சரியா? அப்ப இதுதான் சட்டம். 4 ருபாயுடைய எழுத்துக்களில் ஃபெயல்களில் வரக்கூடிய மஸ்தர்களின் சட்டம் இவ்வளவுதான். இப்ப அடுத்து பாருங்க, மிகவும் சின்ன சட்டம் தான் அடுத்ததும். என்ன சொல்றாங்க. மூன்றாவது என்னது மசாதிருல். அப்ப மஸ்தர் என்ற பொது தலைப்பின் கீழ் இது மூன்றாவது பாடம். மசாதிருல் அஃஆலில் ஹுமாசியத்தி வ சுதாசியத்தி, 5 எழுத்தை சார்ந்த ஃபெயல்கள், 6 எழுத்தை சார்ந்த ஃபெயல்களின் மஸ்தர்கள்.
மஸ்தர்களுடைய சீகாக்களுக்கு மத்தியிலும் இன்னும் அந்த மஸ்தர்களுடைய மாலியான ஃபிஅல்களின் சீகாக்களுக்கு மத்தியிலும் லேசான ஒரு ஒப்புமையை கொண்டு இந்த மஸ்தர்களின் வசன்களை நீ ஆய்வு செய்வதற்கு சக்தி பெறுவாய். அப்ப நம்ம மேல சொல்லி கொடுத்தோம்னா அது எப்படின்னு அந்த லேசான விஷயம் தான், லேசான ஒப்புமையை கொண்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆய்வு செய்து நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் இப்படிதான் வரும்னு. பாருங்க இப்ப காயிதா பாருங்க, அல் காயிதத்து சட்டம் 108வது சட்டம் இப்ப படிக்க போறோம். மசாதிருல் அஃஆலில் ஹுமாசியத்தி வ சுதாசியத்தி, 5 எழுத்து இன்னும் 6 எழுத்தை சார்ந்த செயல்களின் மஸ்தர்கள் ஆகிறது. கியாசியத்துன் ஒப்பாய்வு செய்யக்கூடியதா இருக்கும், ஒப்பாய்வை சார்ந்ததா இருக்கும். வதஅதி அலா வஸனைனி, இன்னும் அந்த மஸ்தர்கள் ஆகிறது 2 வசனின் பிரகாரம் வரும், 2 வசன்ல வரும். ஹம்சா முதலாவது ஆகிறது. இன்கானத் மபுது அத்தன் ஹம்சத்தி வஸ்லின், ஹம்சத்தி வஸ்லை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக அந்த ஃபேல்கள் ஆகியிருந்தால் ஜாஅத் அலா வஸ்னில் மாலி, மாலியுடைய கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய அந்த ஃபேலின் வஸ்னின் பிரகாரமே மஸ்தர்கள் வரும். மஅ கஸ்ரி சாலிசிஹி வ ஜியாதத்தி அலிஃபின் கப்ல ஆஹிரிஹி, அந்த அந்த மாலியான வஸ்னின் 3வது எழுத்தில் கசருடன் இன்னும் வசியாதத்தி அலிஃபின் கபல ஆகிரிஹி, அந்த வசனின் கடைசிக்கு முன்னால் அலிஃப் அதிகமாகுவதுடன் மாலியுடைய வசனின் பிரகாரமே வரும். அப்ப 2 விஷயம், 3வது எழுத்து கசர் இருப்பதுடன் அந்த கடைசிக்கு முன்னால் அலிஃப் அதிகமாகுவதுடன் மாலியுடைய வசனின் பிரகாரமே வரும். இப்ப பாருங்க, எஷ்தவா அதுல 3வது எழுத்து கசரு, அதுக்கப்புறமா கடைசி எழுத்துக்கு முன்னால் அலிஃப் ஆகுவதுடன் அதே வசன்ல வந்துடும், அவ்வளவுதான். சரியா? இப்ப இஸ்திக்பார பாருங்க, 3வது எழுத்து இஸ்தா வந்துச்சு, அது இஸ்தீன்னு நம்ம மாத்தி கடைசி எழுத்துக்கு முன்னாடி பாவுக்கு ராவுக்கு முன்னாடி அலிஃப் தானே, ராவுக்கு முன்னாடி அலிஃபை நம்ம அதிகப்படுத்துவதுடன் அதே வசன்ல வந்துடும். ஓகேவா? பா இரண்டாவது, இன்கானத் மவுது அத்தன் பிதா இன் ஜாயிதத்தின், அந்த ஃபேல்கள் அதிகப்படியான தாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக ஆகியிருந்தால் ஜாஅத் மஸ்தர்கள் வரும். அலா வஸ்னில் மாதி, மாதியுடைய வஸ்னின் பிரகாரமே வரும். மஅ லம்மி மா கப்லல் ஆஹரி ஃபகத், கடைசிக்கு முன்னால் உள்ள ஒன்று லம்மு, கடைசிக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்கு மட்டும் லம்மு இருப்பதுடன் மாதி வசையின் பிரகாரமே வரும். இப்ப கடைசிக்கு முன்னால், இங்க பாருங்க, கடைசிக்கு முன்னால் சீன் தானே கடைசி, இந்த அலிஃப் வந்து அடையாளத்துக்காக, மஃபூல் முத்லக்னா நெசபுடைய அடையாளத்துக்காக வந்து, இது சீனுக்கு முன்னாடி லம்மு, இந்த தகத்தும் இருக்கா, மீமுக்கு முன்னாடி லம்மு என்பதை மட்டும் நம்ம மாத்துவதுடன் மாலியுடைய அதே மாதிரிதான் என்ன செய்யும், வரும். ஆகவே நம்ம காயிதா முழுமையாக முடித்து விட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.